மகாவீர்ங்கிறது யார்? மகாவீர் ஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுறோம்? மகாவீர் ஜெயந்தி எப்படி கொண்டாடப்படுறோம்? இந்த எல்லா விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். ஜெயின் துறவர சமூகத்தில் சீர்திருத்தவாதியாக மகாவீரர் அழைக்கப்படுறாரு. இவர் பீகாரில் இருந்த ஒரு அரசு ஜெயின் குடும்பத்தில் பிறந்து இளவரசராக வளர்ந்தவர். அவருடைய 30வது வயதில் ஆன்மீக விழிப்புணர்வை தேடி அவரோட வீட்டை விட்டு வெளியேறினார். மகாவீரர் கிமு 500ஆம் ஆண்டில் சித்திரை மாதத்தில் வர சுக்லா பஷாவில் 13ஆம் நாளில் பிறந்தார்னு நம்பப்படுது. கைரோக்கிய நாட்காட்டியின்படி இந்த நாள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் வருது. மகாவீர் ஜெயந்தி மகாவீர் சுவாமி ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. மகாவீர் ஜெயந்தி என்று அரசு விடுமுறை வழங்கப்படுது. அந்த நாளில் பெரும்பாலும் கல்வி நிறுவனங்கள், தொழிற்கூடங்கள், வணிக தலங்கள், அலுவலகங்கள் போன்றவை மூடப்பட்டு தான் இருக்கும். மகாவீரர் குண்டகிராமங்கிற இடத்துல ஒரு அரச சத்திரிய குடும்பத்தில் சித்தார்த்தா அப்படிங்கிற அரசருக்கும் திரிசாலாங்கிற அரசிக்கும் மகனாக பிறந்தவர். குண்டகிராமங்கிற இடம் தற்போதைய பீகாரில் உள்ள வைஷாலி அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்கிறதா நம்பப்படுது. மகாவீரர் தனது 30வது வயது வரை இளவரசராக வாழ்ந்தவர். ஆனால் அதற்கு பிறகு ஆன்மீக அனுபவத்தை பெறுவதற்காக அவருடைய அரண்மனை வாழ்க்கையை துறந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் மகாவீரராக பிறப்பதற்கு முன்னாடி 26 முறை பிறந்திருக்காரு. அதில் சிங்கம், கடவுள் போன்ற அவதாரங்களில் பிறந்தார் அப்படின்னு ஜெயின் புனித நூல் தெரிவிக்குது. அவர் மகாவீரராக பிறந்து வந்த பிறகு அவருடைய சீடர்களுக்கு வாழ்க்கையின் சுழற்சியை பற்றி போதிச்சிருக்கிறாரு. மீட்பு அடைவதற்கு ஆன்மீகமே வழி அப்படின்னு அவர்களுக்கு கற்பிச்சிருக்கிறாரு. மகாவீரர் அவருடைய 43வது வயதுல ரிஷிபாலா ஆற்றங்கரையில சாலா மரத்தடியில மெய்ஞானம் பெற்றிருக்கிறாரு. இவர் இந்து மக்களோட பண்டிகையான தீபாவளி அன்று பீகார்ல உள்ள பாபுபுரிங்கிற இடத்துல இறந்திருக்கிறாரு. அவர் இறந்ததை அவர் நிர்வாணம் அடைஞ்சதாக அவருடைய பக்தர்கள் கருதுறாங்க. மகாவீரர் இறந்த அன்று, அதாவது அவர் நிர்வாணம் அடைஞ்ச அன்று அவருடைய தலைய போதனைகள் மெய்ஞானம் அடைந்ததாக நம்பப்படுது. மகாவீரரின் போதனைகள் அனைத்தும் 12 வேத புத்தகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு. ஆனா கிமு 300ஆம் ஆண்டுல மகத நாட்டுல ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் காரணமாக அவருடைய பெரும்பாலான போதனைகள் காணாம போயிடுச்சு. மிச்சம் கிடைச்ச போதனை புத்தகங்கள் எதுவுமே முழுமையா இல்லை. அவை ஸ்வதம்பரா மற்றும் திகம்பரா அப்படிங்கிற ஜெயின் போன்றவர்களின் போதனைகளிலிருந்து சற்று மாறுபட்டு இருக்கின்றன. ஒருத்தர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா ஆன்மீகத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு மகாவீரர் கற்பித்திருக்காரு. இல்லற வாழ்க்கையில ஈடுபடுபவராக இருந்தாலோ அல்லது துறவர வாழ்க்கையில ஈடுபடுபவராக இருந்தாலும் ஒருவர் ஆன்மீக அமைதியை பெற வேண்டும் என்றால் 5 விஷயங்கள் அல்லது 5 உறுதிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சுவாமி மகாவீரர் கூறுகிறார். அது என்னென்னா அஹிம்சை, அதாவது வன்முறையின்மை, சத்தியம் உண்மை, அசத்தேயா திருடாமை, பிரம்மச்சாரியா பாலியல் உறவில் இருந்து விடுபட்டு இருத்தல், அபரிகிரகா பற்றின்மை போன்றவை. நல்லினம் மற்றும் அமைதியை கடைபிடிக்க மகாவீர் ஜெயந்தி மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுது. இந்த நாள்ல மகாவீரரின் போதனைகள் அவருடைய சீடர்களிடையே பிரசங்கங்களாக பரவுகின்றன. மகாவீர் ஜெயந்தி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு புனிதமான பண்டிகை. குதிரைகள், யானைகள், தேர்கள், கோஷமிடுபவர்கள் உட்பட பெரிய ஊர்வலங்கள் நடத்தப்படும். மேலும் ஜெயின் துறவிகள் மகாவீரர் வகுத்த சைன மத கொள்கைகளை பற்றி பேசும் சொற்பொழிவுகளை வழங்குகின்றன. மகாவீர் ஜெயந்தியை தவிர்த்து சைன மக்கள் தீபாவளியையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்து மக்களின் ஒளியின் விழாவான தீபாவளி அன்று மகாவீரர் நிர்வாணம் அடைந்தார். அதனால ஜெயின் சமூகத்திற்கு மகாவீர ஜெயந்தி தான் புத்தாண்டின் தொடக்கமா இருக்குது. இது எங்களுக்கு கிடைத்த மகாவீர் ஜெயந்தி பற்றிய தகவல். ஏதாவது தகவல் விட்டு போயிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும்.